ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஹோல்டராக ஆட் ஆகிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு பார்ட் வைஸாக வீடியோ வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மோர் தென் 30 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸிஸ்டிங் ஆட்டோமேஷன் டூலில் ஒரு அடிஷ்னல் என்ஹான்ஸ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடிஷ்னல் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஆட்டோமேஷனில் வந்து செக் பாயிண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? இதில் வந்து அதே தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பல்க் இமெயில் வந்து வித்தவுட் அட்டாச்மெண்ட் வந்து எப்படி நம்ம அட் ஏ டைம் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஆட்டோமேஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம். அட் ஏ டைம் நம்ம வந்து நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ண முடியும். ஆனால் அதில் எந்த நோட்டிஃபிகேஷனும் இருக்காது. நம்ம ஜஸ்ட் மேக்ரோ பட்டனை கிளிக் பண்ணுவோம். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற அந்த எம்ப்ளாயி எல்லாத்துக்குமே அந்த இமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் அங்கே இருக்காது. ஓகேங்களா? இப்போ அது வந்து ஒரு ஏஜென்ட் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஷேர் பண்ணுறதுக்கு நோ இஷ்யூஸ். இப்போ இதுவே நீங்கள் ஒரு ஹை லெவலில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு டேஷ்போர்டோ இல்லை ஏதோ சம்திங் ஒரு ரிப்போர்ட்டிங் வந்து நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கணும், ஃபைனல் செக் பாயிண்ட் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ அவுட்லுக்கில் நான் டைரெக்டாக சென்ட் கொடுக்காம அந்த இடத்துட்டு நான் ஒரு செக் பாயிண்ட் வைக்க போகிறேன். அதாவது எனக்கு டிஸ்பிளே பண்ணி அவுட்லுக்கில் எனக்கு அங்கே ஸ்டாப் ஆகணும். ஒன்ஸ் நான் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மெயிலை நான் சென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து அந்த பர்டிகுலர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண அந்த கோடிங் மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதர்வைஸ் ரிமைன் எல்லாமே வந்து நமக்கு சேம் ப்ரோக்ராமிங் தான், நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தது தான். அது வந்து நான் அந்த வீடியோ நான் இதில் லிங்க் பண்ணிடுறேன், நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 6 ஏஜென்ட்டுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஏர்லியராக நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ரோ பட்டனை கிளிக் பண்ண உடனே மெயில் எல்லாமே சென்ட் ஆகிட்டு இந்த எஃப் காலமில் வந்து மெயில் சென்ட்னு சொல்லிட்டு நமக்கு கேப்சர் ஆகிடும். இப்போ இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ நம்ம ஒவ்வொரு மெயிலும் சென்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு மெசேஜ் அலர்ட் வரும். இப்போ பாருங்கள் இந்த மேக்ரோ எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எதுக்காக வந்து செக் பாயிண்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் உங்களால். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் டு சென்ட் மெயில்ஸ் இருக்கீங்களா, இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் இது வந்து. கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்து பாருங்கள், ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் சென்ட் த இமெயில் டு இந்த எம்ப்ளாயி ஐடி அண்டர்ஸ்கோர் ரகு. அதாவது அந்த எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் இங்கே வந்து ஷோ பண்ணுது. இந்த எம்ப்ளாயிக்கு நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணுமான்னு இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. இப்போ இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும், எஸ் நோ. இப்போ நான் நோ கொடுத்தேன்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஒன்று கேட்கும். எஸ் கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட்லுக்கில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்கள், நான் எஸ் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரகுவோட இன்ஃபர்மேஷனை சோர்ஸ்லேருந்து புல் பண்ணிட்டு வந்து அவுட்லுக்கில் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடுது. இப்போ நான் டைரெக்டாக இங்கே எஸ் கொடுக்குறேன், இங்கே வந்து சென்ட் பண்ணிடுறேன், வேலிடேஷன் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக மெயில் சென்ட்னு வந்துருச்சு எஃப் காலமில். இங்கே போயிட்டு அவுட்லுக்லேயும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அவுட் பாக்ஸில் வந்து 1 இமெயில் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. அது சென்ட் ஆனோடனே நமக்கு இங்கே வந்து பாருங்கள் ரெசிவ் ஆகிடுச்சு. ஸோ ரகுவோட இன்ஃபர்மேஷன் வந்து ரெசிவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த எக்ஸலுக்கு நான் போயிடுறேன். இப்போ அகைன் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் சென்ட் த இமெயில் டு நெக்ஸ்ட் பர்சன் தினேஷ் இருக்காங்களா, தினேஷுக்கு வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் கேட்குது. இப்போ நான் அகைன் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே அவுட்லுக்கு வந்துடும். இங்கே இன்ஃபர்மேஷன் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணிக்கிட்டு இன்கேஸ் இங்கே நமக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே எடிட்டும் பண்ணிக்கலாம். இங்கே இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆக்சஸ் இருக்கும். ஏதாவது வேல்யூவில் சேஞ்சஸ் இருந்தனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நோ கொடுத்து வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் சென்ட் கொடுத்துட்றேன். இப்போ அகைன் பாருங்கள், ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் சென்ட் த இமெயில் டு ராஜேஷ். இப்போ நம்ம அதர் ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 பர்சனுக்கு வந்து எஸ் கொடுத்தோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலிடேட் பண்ணிவிட்டு மெயில் சென்ட் பண்ணோம். இப்போ 3rd பர்சன் ராஜேஷுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நோன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நோ கொடுக்குறேன்.
நோ கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா அனதர் கன்ஃபர்மேஷன் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஒன்று வச்சிருக்கேன். ஓகேங்களா, அங்கே வந்து கேட்குது பாருங்க, டு யூ வாண்ட் டு கண்டினியூ சென்டிங் த இமெயில். இப்போ இங்கேயும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதா கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து நான் நோ கொடுத்தனா தான் எனக்கு வந்து என்ன ஆகணும், அந்த பர்சனுக்கு வந்து மெயில் நாட் சென்ட்னு சொல்லிட்டு இந்த எஃப் காலம்ல வரும். இப்போ இங்கே ஒருவேளை ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் அந்த பர்சனுக்கு மெயில் சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க அந்த பர்சனோட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ நான் வந்து இங்கே சென்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, வெரிஃபை பண்ணிட்டேன். இப்போ அனதர் பர்சன் திலக் இருக்கு இல்லைங்களா, இப்போ நான் நோ கொடுக்குறேன். இந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஒன்று கேட்குது இல்லைங்களா, இதுலேயும் வந்து நான் இப்போ நான் நோ கொடுக்குறேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்காக மெயில் நாட் சென்ட்னு வந்துருச்சு. அந்த பர்சனுக்கு அங்கே மெயில் போயிருக்காது. நம்ம அவுட்லுக்கில் வெரிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்க அடுத்தது பாலா அப்படின்ற பர்சனுக்கு வந்து நான் வந்து எஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து பாலாவோட இன்ஃபர்மேஷனை புல் பண்ணிட்டு வருது. ஓகே, சென்ட் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து நவீனுக்கு நோ கொடுக்குறேன். ஃபைனல் கன்ஃபர்மேஷன்லையும் நான் நோ கொடுத்துட்றேன். ஆல் இமெயில் சென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ பாருங்க இங்கே நமக்கு மெயில் நாட் சென்ட். இதில் வந்து பாருங்க திலக்கு நவீனுக்கு மட்டும் மெயில் சென்ட் ஆயிருக்காது. ரிமைனிங் 4 ஏஜென்ட்டுக்கு வந்து நமக்கு இங்கே அவுட்லுக்கில் மெயில் வந்து வந்திருக்கும். இப்போ பாருங்க ரகு வந்து வந்துருச்சு, தினேஷுக்கு வந்துருச்சு, ராஜேஷுக்கு வந்துருச்சு, ஸோ பாலாவுக்கு வந்துருச்சு. திலக் அண்ட் நவீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெயில் வந்து நமக்கு வந்திருக்காது. ஓகேங்களா, இப்போ வந்து 4 மெயில் தான் நீங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி ஓல்டு மெயிலெலாம் நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து மெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ இந்த கோடிங்கை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிம்பிள் தான். ஒரு 3 இஃப் லாஜிக்கல் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மெசேஜ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இவ்வளோதான். ஒன் மோர் டைம் வந்து உங்களுக்கு இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத வேணால் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து இன்னொரு ஆப்ஷன் வைக்கலாம். இங்கே வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக வந்து சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம வைக்க முடியும். அவுட்லுக்கில் இப்போ நமக்கு டிஸ்பிளே பண்ணி ஸ்டாப் ஆனிச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டாப் ஆகாமல் டைரெக்டாக சென்ட் ஆகிற மாதிரியும் இந்த எக்ஸல்லே மெசேஜ் பாக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் பண்ண முடியும். அதை நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டெவலப்பர் டேப்ல விஷுவல் பேசிக் அந்த கோடிங்க்கு போயிடுறேன். இந்த கோடு சென்ட் மெயில்ஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா டெவலப் பண்ணியிருந்தோம். நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ அதே மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கோடு வந்து விசிபிள் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த வித் ஸ்டேட்மெண்ட்டில் அவுட் மெயில் வித் ஸ்டேட்மெண்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதை நான் அப்படியே இப்போ டெலீட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு இப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நியூவாக என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண அந்த கோடிங்கை வந்து நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல அவுட்லுக்கில் டிஸ்பிளே ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டைரெக்டாக சென்ட் ஆகிடும். அந்த அவுட்லுக்கில் போய் ஸ்டாப் ஆகிறது இருக்காது. இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லைங்களா லாஜிக்கு, அதை வந்து வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே வந்து நியூவாக இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது இந்த வித் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேணால் நான் இந்த இடத்துல சம்திங் வந்து ஏதாவது ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு கிளியராக இங்கே வியூ பண்ணிக்க முடியும். இதிலிருந்து இந்த பாட்டமில் இது வரைக்கும் தான் நம்ம கோடு வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே தான் இந்த எல்லா கோடிங்குமே இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த வித் ஓஎல் இருக்கு, அவுட் மெயில் இருக்கு இல்லைங்களா, இந்த வித் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எண்டு வித் இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கோடிங்கை வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வந்து பாருங்க, ஆல்ரெடி இந்த HTML பாடிக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டாட் சென்ட்னு கொடுத்துருப்போம். அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், சென்டுக்கு பதிலாக டிஸ்பிளேங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட் அப்படின்ற இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெசேஜ் பாக்ஸில் ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் சென்ட் த இமெயில் டு, இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம் இது எல்லாமே நான் வேரியபிளில் ஆல்ரெடி இங்கே வந்து கெட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேம் எடுத்து வந்து இங்கே மெசேஜ் பாக்ஸில் வந்து கன்கார்டினேட் யூஸ் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, எம்ப்ளாயி ஐடிக்கும்
எம்ப்ளாயி நேமுக்கும் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிட்டு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மெசேஜ் பாக்ஸோட சின்டாக்ஸே வந்து இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விபி கொஷின், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொஷின் கேட்குது இல்லைங்களா, எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு, அதுக்கான கன்ஃபர்மேஷனுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் இதுதான். விபி கொஷின் பேட்டர்னில் எனக்கு எஸ் நோ வரணும் அந்த மெசேஜ் பாக்ஸில், அதை கொடுத்துக்கிறேன். இந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது அந்த மெசேஜ் பாக்ஸில் ஒரு டைட்டில் வந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம், டைட்டில் நேம். ஓகேங்களா? இப்போ இது வந்து வேரியபிளில் நம்ம அங்கே அந்த மெசேஜ் பாக்ஸில் எஸ்ஸை சூஸ் பண்ணுறோமா நோவை சூஸ் பண்ணுறோமாங்கிறத இங்கே கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஒரு வேரியபிளில். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட்ன்ற வேரியபிளில். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இஃப் லாஜிக் யூஸ் பண்ணுறேன். இஃப் லாஜிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ எஸ் நோ அப்படின்றது ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இப்போ அந்த வேரியபிளை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு விபி நோவாக இருந்ததுன்னா தென் எனக்கு அங்கே நான் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனில் நான் நோ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா தென் எனக்கு என்ன நடக்கணும், அகைன் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு வேரியபிளில் மறுபடியும் அனதர் மெசேஜ் பாக்ஸை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். என்னன்னா டு யூ வாண்ட் கண்டினியூ சென்டிங் த இமெயில். அந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாக்க எஸ் கொடுக்கலாம், அதர்வைஸ் அங்கேயும் நம்ம நோ கொடுக்கலாம். இப்போ அதுக்கான எஸ் நோ அப்படின்றத கொடுத்துருக்கோம். கன்ஃபர்மேஷன் வந்து டைட்டில் நேம். ஓகேங்களா? இப்போ இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும், ஒருவேளை நான் அந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் நோ கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது இந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷனுக்கு வரும். இங்கேயும் நீங்கள் நோ கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு வேலிடேட் பண்ணும் நீங்கள் என்ன கொடுத்துறீங்க அப்படிங்கிறத. ஒருவேளை நோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு விபி நோவாக இருந்ததுன்னா தென் எனக்கு இந்த ஒர்க் ஷீட்டில் மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் ஷீட்டை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த மாஸ்டரில் இங்கேருந்து ஐத்து காலம் ஐத்து ரோ 6th காலம்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இங்கே செல்ஸ் ஆஃப் ஐத்து ரோ கமா 6th காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டாட் வேல்யூ ஈக்குவல் டு மெயில் நாட் சென்ட்னு சொல்லி கொடுத்துட்டேன். பிகாஸ் நம்ம இங்கே நோன்னு சூஸ் பண்ணியிருந்தா இந்த ஈவெண்ட் நடக்கும். ஓகேங்களா? எல்ஸ் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே டாட் டிஸ்பிளேங்கிறது என்னன்னா இங்கே ஆல்ரெடி இந்த வித் அவுட் மெயில் இந்த வித் ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு வரோம். இப்போ டாட் டிஸ்பிளேங்கும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் போயிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணோம், அந்த கண்டென்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வேலிடேட் பண்ணிட்டு அங்கே சென்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அந்த மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் ஷீட்டில் எனக்கு மறுபடியும் என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து மெயில் சென்ட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே நல்லா நீங்கள் நோட் பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் நோன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கண்டிஷன் பாஸ் ஆகி நமக்கு மெயில் நாட் சென்ட்னு சொல்லிட்டு அந்த எஃப் காலமில் வந்து பிரிண்ட் ஆகிடும் இந்த இடத்துல அந்தந்த போர்ஷனுக்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு இங்கே அவங்களோட மெயிலை டிஸ்பிளே பண்ணி மெயில் சென்ட்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது ஃபைனல் கன்ஃபர்மேஷன் செகண்ட் மெசேஜ் பாக்ஸ் வருது இல்லைங்களா, அதில் நீங்கள் எஸ் நோ கொடுக்கறத பேஸ் பண்ணி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது இல்லைங்களா, அங்கேயே நீங்கள் வந்து நோ கொடுக்காம எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகாது. நீங்கள் எப்போ நோ கொடுக்குறீங்களோ அப்போ தான் இந்த ஸ்டெப்புக்குள்ளேயே போகும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த கோடுக்குள்ளேயே. ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனில் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுன்னா இந்த ஒர்க் ஷீட்டில் மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அதே ஐத்து ரோ 6th காலமில் மெயில் சென்ட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆகும்னா இந்த மெயில் வந்து நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணல நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், அடுத்து இந்த லூப் வந்து நமக்கு இங்கே அஸ் யூஷுவலாக நம்ம ப்ரீவியஸ் ஆட்டோமேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் அதே கோடு தான். உங்களுக்கு இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா மட்டும்தான் நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கிறோம், அடிஷ்னலாக கோடு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இன்சைடு. ஓகேங்களா? இப்போ இங்கே நம்ம டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அங்கே வந்து அவுட்லுக்கில் வந்து டிஸ்பிளே பண்ணுது. இன்கேஸ் இந்த இடத்துட்ட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே சென்டுன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். சாரி, இங்கே வந்து இந்த டிஸ்பிளேன்னு இருக்குது பார்த்தீங்களா, டாட் டிஸ்பிளேன்னு இருக்கிற இடத்துட்ட
சென்ட்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்திட்ட சென்ட்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு. இப்போ பாருங்க இந்த இடத்திட்ட நம்ம முன்னாடி வந்து அவுட்லுக்ல போயிட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுச்சு. பிகாஸ் நம்ம டாட் டிஸ்ப்ளே கொடுத்துருந்தோம். நமக்கு அவுட்லுக்ல போயிட்டு அந்த கண்டென்ட்டை டிஸ்ப்ளே பண்ணுச்சு. நம்ம வெரிஃபை பண்ணிட்டு அங்கே சென்ட் கொடுத்தோம். இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க. எக்ஸல்ல மட்டும்தான் நமக்கு எஸ் நோ அந்த ஆப்ஷன் கேட்கும். அவுட்லுக்ல என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணாது. டைரக்டா இமெயில் வந்து சென்ட் ஆயிடும். இங்க வந்து பாருங்க ஆல்ரெடி இருக்கிற இதை நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ள போய் இப்போ நான் கிளிக் பண்றேன். பிகாஸ் நம்ம இங்க கோடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளேக்கு பதிலாக நம்ம டாட் சென்ட் கொடுத்துருக்கோம். இங்க எப்படி நம்ம டாட் டு இமெயில் டாட் சிசி டாட் பாடி ஆஃப் த கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டாட் சென்ட்னு கொடுத்துட்டோம் டைரக்டா டிஸ்பிளேக்கு பதிலாக. இப்போ பாருங்க இந்த இடத்துல இப்போ இங்க ப்ளீஸ் கன்ஃபார்ம் இஃப் யூ வாண்ட் சென்ட் த இமெயில் டு ரகு. இப்போ எஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு அவுட்லுக்ல காமிக்காது. நமக்கு டைரக்டா சென்ட் ஆயிடும். மெயில்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயில் நமக்கு இங்க வந்துடும். அந்த பர்சனுக்கு மெயில் வந்துடும். இங்க பாருங்க வந்துருச்சு. ஸோ நமக்கு அவுட்லுக்ல வந்து டிஸ்பிளே பண்ணாது. இதை தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் அகைன் எஸ் கொடுக்குறேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க எக்ஸல்லே நமக்கு அந்த ஈவெண்ட் முடிஞ்சிடும். இப்போ நாங்க நோ கொடுத்தனாக்க இங்க ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்க நான் கன்டினியூ பண்ணணும்னா மறுபடியும் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை இங்க நான் நோ கொடுத்து அகைன் ஃபைனல் கன்ஃபர்மேஷன்லயும் நோ கொடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மெயில் நாட் சென்ட் அகைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆல் இமெயில் சென்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கும் நமக்கும் எந்த கனெக்டிவிட்டியுமே இருக்காது. டைரெக்டாக நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அந்த பர்சனுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெயில் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டாட் சென்ட்னு வைக்கிறதுக்கும் டாட் டிஸ்பிளேன்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கோடில். அந்த டாட் டிஸ்பிளேன்றது அவுட்லுக்கில் போயிட்டு நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஃபைனலாக நம்ம சென்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்க்க முடியும். வேலிடேட் பண்ணிவிட்டு அவுட்லுக்கில் நம்ம சென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்மளால வந்து அந்த சென்ட் ஆப்ஷன் வந்து வேணாம், நமக்கு அவுட்லுக்ல வேணாம்னு நினைச்சீங்கன்னா எக்ஸல்லே நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வந்து டைரக்டா டாட் டிஸ்பிளேன்றதை ரிமூவ் பண்ணிட்டு டாட் சென்ட்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேன்னு கொடுத்தாக்க இன்ஸ்டெட் ஆஃப் சென்டுக்கு பதிலாக டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்க நான் இந்த இடத்துல சென்டை வந்து கோட் பண்ணிக்கிறேன். டாட் டிஸ்பிளே. ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு இப்போ இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். பாருங்க எஸ் கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகுது கண்டென்ட்டு. இப்போ நோ கொடுக்குறேன். அகைன் ஃபைனல் கன்ஃபர்மேஷன்லையும் நோ கொடுக்குறேன். நாட் சென்டு. இப்போ நான் நோ கொடுக்குறேன் நாட் சென்டு. இப்போ எஸ் கொடுக்குறேன் சென்டா. இப்போ பாரு நோ கொடுக்குறேன். அகைன் இந்த ஃபைனல் கன்ஃபர்மேஷனில் கன்டினியூ பண்ணணும்னாக்கா நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எவ்ரி மெயிலுக்கு வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் ஆட்டோமேஷனில் வந்து நம்ம இந்த கான்செப்டை வந்து இன்டெப்த்தாக பார்க்கல. ஏன்னா நமக்கு ரொம்ப லாஜிக்கலாக நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுன்றதுனால தான் இந்த மாதிரி சில என்ஹான்ஸ்மெண்ட்லாம் நான் அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கிளியராக என்னோட ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோவும் அவுட்லுக் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு விசிட் பண்ணிங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப் த கோடில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கான்செப்டுக்கு வாங்க. இந்த கான்செப்டை டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த வேரியபிளில் எப்படி நம்ம வேல்யூ அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த லாஜிக் வந்து நம்ம போடும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.